அந்த பக்கம் உட்காந்து பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு பிஹைண்ட் தி சீன்ஸ், அதாவது அந்த கேமராக்கு பின்னாடில இருந்து ஒரு படத்தை பண்ற அந்த ரெண்டு குக்கு படத்தோட இயக்குனரும் அதுக்கப்புறம் கேமராமேனும் நம்மளோட ஷோக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. டைரக்டர் ராஜமுருகன் சார் அண்ட் PK வர்மா கேமராமேன். குக்கு, இந்த படத்தோட பேர் ஏன் குக்குன்னு வச்சீங்க? குக்குங்கிறது ஒரு குயிலோட சவுண்டு. ஆமா, இங்கிலீஷ்லயும் அதே தான் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல குக்குன்னு சொல்லுவாங்க, பட் வந்து இது ஒரு குயிலோட சத்தம். ஸோ இது வந்து பாரதிதாசன் கவிதையில குக்குங்கிறது நிறையா வந்திருக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்து பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளிகள் காதலை சொல்கிற படம். அவங்களுடைய உலகமே பார்த்தீங்கன்னா சத்தங்களால் நிறைஞ்சது தான். கண்டிப்பாக அதோடைய ஒரு கிளாசிக் சத்தம் வந்து குயிலோட சத்தம் தானே. ஒரு லவ்வை சொல்கிற ஒரு சத்தம், அதுக்காக சொன்னது தான் இது. ஓகே. அப்புறம் அதுக்கு பின்னாடி குயில் வந்து சத்தத்தை கேட்போம், அதோட முகத்தை நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் அவங்களுடைய லவ். அந்த எப்படி சார் உங்களுக்கு தோணுச்சு இந்த மாதிரி ஒரு படம் பார்வை இல்லாதவங்களோட இது? ஏன்னா பார்வை இல்லாத கேரக்டர்ஸ் வச்சு நிறைய படம் வந்திருக்கு, தமிழ்ல நிறைய வெற்றி படங்களும் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து இது இன்னொரு தடவை இதை அட்டெம்ப்ட் பண்றோமே அப்படின்லாம் உங்களுக்கு தோணவே இல்லையா? இல்லை, அப்படி இல்லை, லவ் தானே அது, யாருக்கும் தரல. நம்ம எத்தனை படம் 10,000 படம் இருந்தாலும் லவ் ஸ்டோரி லவ்ங்கிறது விஷயம் தானே. அன்பு வந்து எத்தனை தடவை சொன்னாலும் சலிக்காது. ஸோ அதுதான் இது. அதுவும் இது வந்து அன்புடைய ஒரு எக்ஸ்ட்ரீம். அதனால தான் நான் எல்லாத்துலேயும் பேரன்புங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். இதோடைய படத்தோடைய இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா விளம்பரங்களில் பார்த்தீங்கன்னா பேரன்புங்கிற வார்த்தை என்னென்னா அன்பை தாண்டின விஷயம் அது. ஓகே. ஏன்னா பரஸ்பரம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு அழகு, நிறம், முகம் இதெல்லாம் இல்லாமல் வரக்கூடிய ஒரு காதல். ஸோ அதனால தான் தினேஷ் வந்து அவர் நடிக்கிறப்ப பார்த்தோன்னா கண்ணு வந்து ஒரு மாதிரி தெரியுது. எங்களுக்கே வந்து ஒரு பிளைண்ட். நீங்கள் ரொம்ப கான்சியஸாக ஒரு இது பண்ணி எப்படி அதை லென்ஸ் ஏதாவது போட்டு வர வச்சிங்களா? லென்ஸ் எல்லாம் இல்லை, ஆக்சுவலாக அவருக்கு வந்து நிஜமான அந்த மாதிரி ஒருத்தவரை உண்மையிலே கண்ணு அப்படி தான் இருக்குங்களா? இல்லையா? இனிமேல் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கு அப்படிதான் இருக்கு. ஏன்னா இந்த படம் முடிச்சுட்டு இன்னொரு படத்துக்கு போயிட்டு அங்க இவனை வச்சு ஷூட் பண்ணி 3 நாள் ரீஷூட் பண்ணிருக்காங்க. ஐயோ, சோ கண்ணு அதே மாதிரி ஆகுது. டிஃபால்ட்டா வந்துல இது அப்படி. அது எப்படி சார் அப்படி ஆனா பண்ண முடியும்? அதுக்கு தான் ஆக்சுவலா என்னன்னா அது ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சோம்னு வச்சுங்களா, அந்த மாதிரி நமக்கு வந்து நர்வ்ஸ் எல்லாம் கொஞ்சம் வலிக்கும், தலைவலி வந்துரும். சோ அது வந்து ஃபுல் டே வச்சிருப்பான் அவன். கிட்டத்தட்ட நம்ம 70 days. ஓகே. கொடுமைப்படுத்திருக்கீங்க ஹீரோன்னு சம்பளம் கொடுத்து. சம்பளம் கொடுக்க அதெல்லாம் கம்பெனி சீக்கிரம் வெளியே சொல்லக்கூடாது. அப்படியே இல்லை தானே ஜி, அன்பு தானே கொடுத்தோம். ஆக்சுவலாக என்னன்னா இந்த மாதிரி ஒரு படத்துக்கான சந்தோஷத்தை ஏற்படுத்தணும்னா அது பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அது தினேஷ் மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது சைமல்டேனியஸாக பயங்கர ஹாப்பி ஃபீலும் பயங்கரமான கொடுமையையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இன்க்ளூடிங் நான், பிரமோத் சார், தினேஷ், மாளவிகா இந்த படத்தில் நடித்த எல்லாருமே. அப்புறம் இளங்கோ, நந்தினின்னு 2 நிஜமான விஷுவல் சேலஞ்ச் நடிச்சிருக்காங்க. ஓகே. அவங்க தான் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு வித்தியாசம் இல்லை பாருங்க, ஒரு ஃபீல் இல்லை பாருங்க. அதே மாதிரி நடிப்பும் டக்கு டக்குன்னு நடிச்சிருவாங்க. ஸோ அந்த இதை வந்து பெயினை வந்து நாங்கள் அனுபவிச்சு, ஆனால் யாருமே அதை பெயினாக நினைக்கல. அதான் ஒரு விஷயம். பயங்கர ஹாப்பியாக இருந்தது, பயங்கர ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு. இவர் சூர்யா சார், கார்த்தி சார் அவங்க பார்த்துட்டு முதல்ல போய் இது பண்ணு, ஐ டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் போய் ஸ்கேன் பண்ணுறேன். ஏன்னா தண்ணி வந்துகிட்டே இருந்தது அவனுக்கு. அப்படின்னு சொல்லி இப்பதான் போய் பண்ண சொன்னேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. ஆனா நீங்க வந்து இவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் ஆட்டி படப்பீங்களாமே. பாலிடெக்னிக் காலேஜ்ல உங்க ஹாஸ்டல்ல செவரேரி குடிக்கிறதுல இருந்து எல்லாமே கோயம்புத்தூர்ல எல்லாம் ஆராதம் பண்ணுவீங்களா? அப்படியே ஃபுல் கோயம்புத்தூர் ஏரியாவே உங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தீங்க. கரும்பத்தூர் ஏரியா அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஃபுல் டீடைல் கலெக்ட் பண்ணிட்டீங்க. சொல்லுங்க. 6 பேர் கொண்ட குழு இருக்காங்க. இங்க ரெசார்ட் போட்டு யோசிப்பாங்க. ராசப்பட்டு ஏறு அருவால. என்ன பண்ணுவீங்க காலேஜ் டைம்ல? கலாட்டா காலேஜ்ல வந்து நான் வழக்கமா வந்து கவிதை எழுதுறது. மூடர் கூட்டம் நவீன்ல டைரக்டர் காலேஜ்ல எனக்கு ஜூனியர். அவனும் கவிதை எழுதுவான். அந்த டைம் வந்து ஒரு இன்சிடென்ட் அப்படின்னாக்கா செகண்ட் இயர் பிகினிங்கில் செமஸ்டர் ரிசல்ட் வந்து அப்போ ஃபர்ஸ்ட் டைம் சரக்கு அடிக்கிறோம். ஒரு அப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் குடிச்சாலே கிரு நிறைய பேர் இப்பவும் அப்படிதான். அது உங்களுக்கு ஆகுதா? இப்படி சிரிக்கிறீங்க? எனக்கு இப்பவே கிருகிருந்தா இருக்கு சார். நம்ம டிஐ நடக்குது. அடுத்து அவருடைய காலேஜ் அனுபவம் சொல்லுவாரு. அதெல்லாம் கிரைம், நான் சொல்றது சிவில். என்ன ஆச்சப்போ? ஸோ அப்போ போய் குடிச்சிட்டு வந்துட்டு ஹாஸ்டல்ல இளையராஜா பாட்டு வெற்றி விழால இந்த அது என்ன ஒரு பாட்டு இருக்குமே, மார்கோல ஜீப்ல போயிட்டு இவ்வளோ பாடுவாங்களே, பூங்காற்று கேட்டுட்டு இருக்கும்போது ஹாஸ்டல் வார்டன் ரெய்டு வராங்க. ரெய்டு வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டா யார் யார் குடிச்சது ட்ரிங்க் பண்ணவங்களாம் வாங்க,
டிராஃபிக் கான்செப்ட் மாதிரி வாயுதுங்க. சார் குடிக்கவே இல்லை சார், குடிக்கவே இல்லை சார், இல்லை சார் ரொம்ப நேரம் போராடி இது என்னங்க இதில் என்ன தப்பு இருக்குது? நானும் காலேஜ் படிக்கும்போது குடிச்சிருக்கேன், சொல்லப்போனால் நான் ஸ்கூலிங்லேயே குடிச்சிருக்கேன். நான் வார்டன் சொல்கிறாரு, சார் இதெல்லாம் ஒரு சகஜமான விஷயம், நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி குடிச்சிட்டேன், இது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துரு, அவ்வளோதானே, இதில் என்ன இருக்குது? நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, எங்கள் அப்பா மாதிரி நினச்சிக்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அந்த மாதிரி சொல்லி, ஐயோ இந்த மாதிரி இருக்காரே அப்படின்னு சொல்லி நானும் ஒரு லெட்டர் எழுதி பீர் தான் குடித்தேன் அப்படின்னு எழுதி கொடுத்தேன். ஓகே, அதோட முடிஞ்சது. மறுநாள் காலைல கிளாஸ் போகும்போது வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து முருகன் மதன் எல்லாம் வாங்க அப்படின்னு நேராக பிரின்சிபல் ரூம் கலைச்சிட்டு போயிட்டு, சார் நைட்டு கேட்குறேன் பீர் தான் குடிச்சுன்னு எழுதி கொடுக்குறான் சார் இவன், அவர் யார் என்கிட்ட சொன்னாரோ அப்படின்னு டிஸ்மிஸ் ஹாஸ்டல்லேருந்து. அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்டலில் இந்த பட்டாசுலாம் கொளுத்தி போட்டதா? அதுக்கப்புறம் தான் நடந்துச்சா? பல ஸ்கிரிப்டிங் நடக்குது போல இருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து முக்கியமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய நினைவுகள்ங்கிறது என்னன்னா, ஸோ இந்த மாதிரி அராஜகங்கள் ஒரு பக்கம். அப்போ நான் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தேன். டைஃபி இருக்குல்ல, டைஃபி தெரியுமா? ஸோ அங்கே இருந்தேன். ஸோ ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த மாதிரி சேகுவாரா டிஷர்ட்டுகள் அப்படி போட்டுட்டு கிளம்பிடுறது, போராட்டங்கள், அமெரிக்க அரசே அப்படின்னு போறது, அந்த மாதிரி ஒரு கர்மத்தை மட்டில ஒபாமாக்கு எதிராக கொடி பிடிக்கிறது அவருக்கு எங்கே தெரிய போகுது. அது ரொம்ப ஒரு நல்ல அனுபவம். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அதுதான் ஆக்சுவலா என்னன்னா இந்த கிரியேஷனுக்கான ஒரு இதை வளர்த்தது, ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே சார், அடுத்தது உங்க இதுக்கு வர போறோம். சும்மா சொல்லுங்க, ரொம்ப நல்ல பையங்க அங்க சார். நம்பறதாவே இல்ல வர்மா அவர்களே, இதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம், நீங்க ஈரோடுக்காரர், நீங்க உண்மை சொல்லி ஆகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரே இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது, ஃபன்னியான இன்சிடென்ட். நியூ இயர் அன்னைக்கு எல்லாம் பார்ட்டிலாம் பண்ணுவாங்க இல்லையா, பார்ட்டி பண்ணது திடீர்னு ஒரு சண்டை, ஏதோ சண்டைன்னு தெரியல, ஏதோ கும்பலாக சண்டை போட்டிருந்தாங்க. சரி ஏதோ வெளி பசங்க வந்து சண்டை கலாட்டா பண்ணுறாங்கன்னு சொல்லி நாங்களும் பூந்து சும்மா அடித்தோம் கிடிச்சோம், முடிஞ்சுது, அடிச்சு போயிட்டோம். ரூமில் போய் படுத்துட்டோம். மணி 3 மணி 4 மணி ஆகிடும், படுத்துட்டோம். வீணா காலையில் எந்திரிச்சு பார்த்தா கண்ணை தக்கடா இந்த தூரத்தில் ஒருத்தன் உதோட வீங்கி ஒருத்தன் அப்படியே படுத்துருக்கான். கொஞ்சம் விட்டுதானே லிப்டிஷ் ஆகிட்டு ஐயோ சாமி பார்த்தா. அப்போதான் விசாரிச்சேன், இவன் வந்து ஆப்போசிட் குரூப்ல இவன் வந்து ரூம்ல படுத்துருக்கான். எப்படி வந்தா எதுக்கு வந்தானே தெரியல. இதான் ஸ்லீப்பிங் வித் எனிமியாடா. தேவதாஸ் கூட நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், நாயை பக்கத்துல தான் கட்டி வச்சுட்டு அவர் ஃபீல் பண்ணாரு. நீங்க ஒரு நாயை கட்டிக்கிட்டே ஃபீல் பண்ணி உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் நாயை கட்டி பிடிச்சிக்கிட்டே அழுத கதையை நாங்க கேள்விப்பட்டோம். அந்த கதையை கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. 2 எக்ஸ்ட்ரீம். இப்போ வந்து நான் குடிக்கிறது கிடையாது, சிகரெட் பிடிக்கிறது கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு 4 இயர்ஸா நீங்களாம் எதுக்கு இருக்கீங்கன்னு ஒரு பாக்குறது இல்லையா? யோகா, மெடிடேஷன், ஸோ கிரீன் டீ இவ்வளவு இருக்கு. இருக்கிற ஒரே ஒரு தீய பழக்கம் வந்து இப்போ உங்களை மாதிரி ஆட்களோட பழகி. ஸோ அப்படி. ஸோ இதுக்கு முன்னாடி வெர்சன் வந்து அதுதான் ட்ரிப்ளிகன் மேன்சனோட சம்மந்தப்படுறேன். அந்த டைம் வந்து எக்ஸ்ட்ரீம் எல்லாமே. அப்போதான் அந்த நாய் மேட்டெல்லாம். ஸோ இந்த மேன்சன் லைஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு, நான் தமிழ்நாட்டில் எல்லா நகரங்கள்லையுமே இருந்திருக்கேன் ஆல்மோஸ்ட். கோயம்புத்தூரில் படித்தேன், பிறந்தது தஞ்சாவூரில், திருச்சியில் ஒர்க் பண்ணேன், மதுரையில் வேலை பார்த்தேன், திருநெல்வேலி எங்க ஊர் சார்? திருநெல்வேலியில் இருந்தேன், அதுக்கப்புறம் சென்னை. ஸோ பஸ் கண்டக்டர் கூட பார்க்க முடியாத அத்தனை ஊரை பார்த்துருக்காரு. ஸோ இந்த எல்லாத்தோடைய டே லைஃபு நைட் லைஃப் எல்லாத்துலேயுமே டே லைஃப் இருக்குது, ரெண்டுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படியான ஒரு லைஃபுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு ட்ராவல் இருக்கும். அந்த மாதிரி ட்ரிப்ளிகன் வந்து சென்னையோடைய இந்த நைட் லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ஒரு ஏரியா வந்து ட்ரிப்ளிகன் தான். செம்ம ஸ்பெஷல். நான் வேணுக்குன்னே போய் ட்ரிப்ளிகன் மேன்ஷனில் தங்கியிருந்தேன். எனக்கெல்லாம் இங்கே நான் சென்னைக்கு வந்துட்டு யுகபாரதி அண்ணன் கூட தான் தங்கினேன், லிரிக் ரைட்டர். அவர் தான் அவரோட ரூமில் தான் என்னை சேர்த்து அவர் தான். அப்போ வந்து நமக்கு ஒரு அனுபவத்துக்கு எப்போவுமே துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனசான். நேராக இதில் ட்ரிப்ளிகனில் கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன்.
அது வந்து பயங்கரமான ஒரு லைஃப். அதான் இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம், வேலையே இல்லாம எப்பவுமே ரூம்லயே இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் இருப்பாங்க ரூம்மேட், டை கட்டிட்டு அப்படி காதல் படத்துல வர மாதிரி. ஆமா, காதல் படத்துல வர மாதிரி பகல் ஃபுல்லா பயங்கர டீசென்ட்டா. எஸ், இதுக்கு முன்னாடி அந்த வேலையில இருந்தாங்க, ஒரிஜினலா பேசுறாங்களே. இதெல்லாம் டேல I'm calling from அப்படின்னு ரைட். அண்ணா வச்சான் நான் வச்சான் அது இதெல்லாம் நாப்கின் ஆயிடும். இதெல்லாம் ஃபுல்லா களைஞ்சு போய் திடீர்னு டை கட்டி ஷர்ட் போட்டு கைலி கட்டிட்டு வருவாங்க மசாலா பால் குடிக்கிறதுக்கு. அப்படின்னா கீழே மட்டும் மாத்தி இருப்பாங்க ரொம்ப இதுல. ஸோ அந்த மாதிரி ஒரே மேன்சன்ல பக்கத்து ரூம்ல ஒரு வக்கீல் இருப்பாரு, கேஸே கிடைக்காத வக்கீல் இருப்பாங்க தெரியுங்களா. டீன்னு வந்து கூச்சி வாய்தாவா வாய்தா 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 10-2 தேட்டர் வெளில நிக்கிற மாதிரி சொல்றீங்க. பிளாக்ல அந்த மாதிரி ஒரு வக்கீல் இருப்பார் பக்கத்துல. இந்த பக்கம் ஒரு சாமியார் இருப்பாரு. ஸோ வக்கீல் ரொம்ப நல்ல. நடுவில் ஒரு டைரக்டரும் இருப்பாரு, நடுவில் ஒரு டைரக்டர் இருப்பாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாரு. எந்த நேரம் ஏதாவது டிவிடி ஓடிட்டே இருக்கும். இந்த பக்கம் ஒரு சாமியார் இருப்பாரு. சாமியார் வந்து ஏதாவது ஒரு ஆசனம் பண்ணிட்டே இருப்பாரு எந்த நேரம் உட்காந்து மொட்டை மாடியில. இந்த மார்க்கெட்டிங் பர்சன்ஸ். இன்னொரு பக்கம் ஊர்ல இருந்து வந்துருவாங்க திடீர்னு. ஒரு எம்எல்ஏ ஏதாவது காரியம் சாதிச்சு கொடுக்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 10 நாள் 20 நாள் உட்காந்துருப்பாங்க தெரியுங்களா. அந்த தூள் படத்துல விக்ரம் ஏதாவது இங்க அந்த மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு வந்துடுறது. அது அப்படி இப்படி ஒரே இடத்துல வந்து ஒரு மாதிரி ஒரு வேர்ல்டு, அது பயங்கரமான ஒரு வேர்ல்டு. அப்பதான் இந்த மாதிரி நைட் டைம்ல தண்ணி அடிச்சுட்டு அப்படியே வரும்போது காந்தி சிலை பக்கத்துல ஒரு நாய். ஸோ அப்படி ஒரு லைஃப் அது. பட் என்னன்னா அதெல்லாம் ஒருத்தவன் கிராஸ் பண்ணி வர்றதுங்கிறது ஒரு பெரிய. நீங்க வந்து பாஸ்ட் ஃபியூச்சர்லாம் சொல்றீங்க, அங்க என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க சார். நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி டிவிடி கொடுத்துட்டே இருக்கீங்க. அந்த நாய் கிட்ட அது என்ன டயலாக் எனக்கு தெரியணும். நீங்க நாயை பார்த்து அவர் சித்ரா அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு. நாயை பார்த்து லவ் யூடான்னு சொல்லியிருப்பேன். நாய் கிட்ட டயலாக் குடிச்சு நாயா தூரம் போ. நான் வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்லயே உங்கள்ட்ட கேட்ட ஒரு கேள்விக்கு இன்னும் எனக்கு நீங்க பதிலே சொல்ல சார். அட்டகத்தில நீங்க பண்ண சினிமாட்டோகிராஃபிக்கும் இந்த மாதிரி இன்டென்ஸா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்றதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிருந்தேன். அவர் வந்து ஃபேஸ்க்குலாம் ஆன்சர் தேவையா அப்படின்னு. அட்டகத்தி நிறைய பகல்ல எடுத்தாங்க, இது ட்ரெய்லர் பார்த்தப்பே தெரிஞ்சு நிறைய இருட்டில் எடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய சேலஞ்சிங் இருந்துச்சு சார். அது வந்து போத் வேர்ல்ட் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக வந்து கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரொம்ப கான்ட்ராஸ்ட். அது வந்து கொஞ்சம் ஒரு பெஸ்ட்டாக ஒரு ஜாலியான படம், ரொம்ப லைவாக இருக்கும். ரூட்டுல வருவாரு என்றுவாரு, நாங்கள் அப்படியே ஃபீல் பண்ணி எடுத்தோம். இது வந்து ஒரு நரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு எமோஷனல் டிராவல் இருந்தது. இது வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக மூவி சொல்லுவாங்க, ஃபிலிம் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபிலிம் கேட்டகரி. ஓ, மூவி ஃபிலிம்க்கு என்ன வித்தியாசம்? மூவி ஒரு என்டர்டெயின்மெண்ட் கூட எடுத்துக்கலாம். ஃபிலிம் வந்து நான் ஃபில்ம் மேக்கர் சொல்லுவாங்க. ஸோ அவர் நரேஷன் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஒரு லைஃப் ஜேர்னி இருந்தது, ஒரு டிராவல் இருந்தது. ப்ளஸ் நம்ம ஒரு டே டு டே லைஃப் பார்க்குற லைஃப் நம்ம மக்கள் மீட் பண்ணுறது ஒரு பொய்ட்டிக்காக வச்சிருந்தார் மைண்டில் ஒரு தாட். ஸோ ஆஸ் அ கேமராமேன் அது வந்து இன்னும் சேலஞ்சிங் ஆயிடுச்சு. ஆனால் விஷுவலி சேலஞ்ச் அவங்க ஐ கான்டாக்ட் இருக்காது. ஸோ எப்படி ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வைக்கணும், எப்படி மூமெண்ட்ஸ் வைக்கணும், எப்படி ஃப்ரேம் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு ஒர்க் ஷாப் நான் ஆர்டிஸ்ட் ஒரு தினேஷ் மாளவிகா ரியல் விஷுவலி சேனல் பீப்புள்ஸ் வெஸ்ட்டு. ஸோ அந்த ஒர்க் ஷாப் நான் கூட நான் கேட்டேன், சார் நானும் வரலாமா சார்? ஸோ நான் பயங்கர சந்தோஷமாக வரலாமே சார். நான் போய் ஒரு அங்கே ஒர்க் ஷாப்லேருந்து வி ஆர் ட்ராவலிங் டுகெதர். ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு ரிசர்ச் ஒரு ஸ்டடி தேவைப்படுச்சு. அவங்க எப்படி நிற்கிறாங்க, எப்படி சவுண்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு நார்மல் மூவினா மூவ்மெண்ட்ஸ் பண்ணிடலாம், பட் அவங்க வந்து மூவ்மெண்ட் ஸ்லோவாக இருக்கும். அவங்க வந்து ஒரு பேஸ் எடுத்து தான் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஹேவ் டு பி கான்ஸ்டன்ட்லி வித் தெம் ஃபார் தி ஆடியன்ஸ். நீங்களும் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணியிருப்பீங்கல்ல, எவ்வளோ பேரை சந்திச்சிங்க இந்த மாதிரி? நிறைய பேரை மீட் பண்ணோம். என்னன்னா நான் அவங்களோட தான் சுற்றிக்கிட்டே இருந்தோம். ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா இந்த படம் வந்து பயங்கர ஃபன் ஃபிலிமு. ஸோ அது வந்து நமக்கு எமோஷனலான ஃபிலிமு. ஃபன்னும் எமோஷனல் லைஃப் மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு பிராண்ட் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. அழ வச்சிருவீங்க. ஆமா, அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா இதை நீங்க மட்டும் சொல்லல, சம்திங் இது ட்ரெய்லர் வந்ததுலேருந்தே இதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ். ஒரு ட்ரெய்லருக்கு ஆக்சிட்டிஸ் நான் இதை வந்து பில்டப்பாக சொல்ல எனக்கு பிடிக்காது. அதான் என்னுடைய பெரிய, அதாவது பொதுவாக ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரியேட்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தன் படைப்பை பற்றி பேசுறது. அது ரொம்ப கொடுமையான விஷயம். அது தொடர்ந்து நான் ஆனால் வேறு வழி இல்லாமல் இங்கே நம்ம அது பண்ணி தான் ஆகணும், அது ஒன்றும் பண்ண. பட் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஒரு சின்ன கன்க்ளூஷன் சொல்லணும் அந்த ஒரு படைப்பை. ஏன்னா அது முதல் படம் வேறு. அதனால நான் ஆல்ரெடி டைரக்டராக இருந்தால் என்னை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஒப்பீனியன் கிரியேட்டாக இருக்கும். பட்
இது வந்து ஒரு அள வைக்க போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து என்னென்னா நம்ம லைஃப்பில் நம்ம சிரிப்போம், ஏதோ ஒரு இடத்துல எமோட் ஆகும், ஏதோ ஒரு இடத்துல அழுவோம், இப்படி தானே இருக்கும். அப்படி தான் இருக்கும் இந்த படம். ஓகே, ஒரு நல்ல ஒரு ஃபன் இருக்கும், அப்புறம் ஒரு எமோஷன், லைஃப் மாதிரி தான், ஒரு டிராவல் தான். உங்களுக்கு ட்ரெய்லர்லயே வந்து அது என்ன சுதந்திரகுடின்னு ஒரு பேரு அப்படின்னு பார்த்தோம். அது ஏன் சார் அந்த பேரு? இல்லை, அவங்க அப்பா வந்து அப்படி ஒரு பேர் வச்சிருப்பாரு அவங்களுக்கு. என்னன்னா ரொம்ப லோ இதில் இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 பிறந்துருச்சு, அதனால சுதந்திரகுடின்னு பேர் வச்சோம், நல்ல வேளை பொங்கல் அன்னைக்கு பிறக்கல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த அடித்தட்டு மக்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஆக்சுவலாக அது வார்த்தையாக நான் சொல்ல விரும்பலாத, பட் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் தான் ரியலான சந்தோஷத்தையும் ரியலான துயரத்தையும் அனுபவிக்கிறவங்க. நமக்கு அது தெரியாது. நம்ம வந்து எதையுமே அனுபவிக்க மாட்டோம், இதுலயும் அனுபவிக்க மாட்டோம், அதையும் அனுபவிக்க, இதுவும் போலியா இருக்கும், அதுவும் போலியா இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாரையும் சொல்லலை, பட் நம்மளுடைய லைஃப் சிச்சுவேஷன் சொல்றேன். பட் கீழே இருக்கிறவங்க வந்து அதை ரெண்டையுமே ட்ரூத்தா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, வெளியில இன்னோசன்ஸ் இருப்பாங்க. ஆமா. ஸோ அதுதான் இந்த படம். அதுதான் சொல்ல வர்றேன். விகடன்ல வந்து லூசு பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதினீங்களே சார், ஏன் அப்படி ஒரு பெண்ணை வச்சிருக்கீங்க நீங்க? அதெல்லாம் ரகசியம் இல்லையா? இப்போ எழுதல, நான் ஒரு 2 years எழுதினேன். அதுக்கப்புறம் லூசு பையனா 4 பேரை கிண்டல் பண்ணி எழுதுறது, வெளியில தெரிஞ்ச ஆள் விட்டு அடிக்க நல்லா லைட் வச்சு இந்த கேள்வி கேட்டு நான் வேற கூடயே சுத்துறேனே, சும்மா வேடிக்கை பார்த்தா அடி வாங்கிட்டு போறாங்க. ஏற்கனவே பல அனுபவம் இருக்கு. அந்த மாதிரி உடம்பு எப்படி இருக்குன்னா நல்லா தானே இருக்கு, அப்படியே 4 போடுறாங்க. வட்டியும் முதல்ல வந்து ஒரு பெரிய ஒரு டைம், எனக்கு ஒரு லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு டைம், ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு நிறைய தோல்விகளோட மைண்ட் அளவில் இருந்த ஒரு டைமில் படத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். லிங்கசாமி சார் இந்த வெளில வந்துட்டு அப்போ வந்து கண்ணன் சார், விகடனுடைய ஆசிரியர், அவர் தான் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு குரு மாதிரி. அவர் தான் வந்து ஒரு தொடர் எழுதண்டா அப்படின்னு ஆரம்பிச்சு, அப்போ இந்த வட்டியும் முதலும்னு டைட்டிலே வந்து அப்படி வச்சது தான். வட்டியும் முதலும்னா எக்ஸ்பீரியன்ஸ், வட்டியும் முதலுமா கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எழுதலாமே அப்படின்னு சொல்லி அவர் தான் அந்த டைட்டில் வந்து வச்சேன். அதுலேருந்து ஆரம்பிச்சது. பட் அதுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸுங்கிறது ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ். அது என்ன காரணம் நான் நினைக்கிறேன்னா, என்னுடைய தலைமுறை இருக்கு இல்லையா, நம்மளுடைய அந்த இதில் வரக்கூடிய ஆட்கள், அவங்க சொல்ல நினச்சது ஒரு வில்லேஜ்லேருந்து வந்த ஒரு பையன், ஒரு சிட்டி, ரெண்டுமே கிராமம் நகரம் மாநகரம் மூணுமே ஒரு ட்ராவல்டாக பார்த்த ஒரு ஆள், நம்ம சொல்ல நினைக்கிற சாதாரண விஷயங்களை எல்லாம் நான் சொன்னது வந்து ஒரு வேளை அவங்களுக்கு இதை ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நீங்க எப்போ வந்து கேமரா தூக்க ஆரம்பிச்சீங்க? எதனால கேமரா அப்படிங்கிறது மேல உங்களுக்கு ஆர்வம் வந்தது? ப்ரொடியூசர் சங்கீத் சிவன் சார், அது சந்தோஷ் சிவனோட பிரதர். அதனால் ராம்ஜி சார் கூட அசிஸ்டண்டாக இருக்கும்போது ஒரு சார் வந்து ஒரு 4 படம் பண்ணியிருக்காரு சங்கீத் சார் கூட. ஸோ நானே வந்து ஒரு 4-5 படம் இந்த அசோசியேட் கேமராவை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு லிங்க்ல தான் நம்ம ஒரு கிளாஷ் ஒர்க் பண்ணுவோம். சின்ன ஒரு ஒர்க் பண்ணும்போது சின்ன ஒரு இது இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, டேரக்டர் இருக்கும். அப்போ சொல்லுவாங்களே, சொன்ன மாதிரி ராம்ஜி சாரோட அசிஸ்டன்ட் இருக்கார் ஒருத்தர், வேணா பண்ணிக்கலாம். அப்படி அந்த 2 வாய்ப்பு வந்து தான் ரேஸும் இடியட்ஸும். ஸோ ரெண்டு எங்களை பார்த்து சொன்ன மாதிரியே இருந்துச்சு. ஒரு சில நேரத்தில் பொதுவாக டேரக்டர் கோவம் வந்தா யாரை திட்டுவாங்க செட்டில்? அசிஸ்டன்ட் டேரக்டரை தவிர கேமராமேனுக்கு எப்பயாவது திட்டு விழுமா, இல்லை நடிகர்களுக்கு தான் விழுமா? நீங்கள் திட்டுவீங்க தெரியலையே. நான் வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னா நேராக போய் கண்ணாடி முன்னாடி நின்று என்னையே திட்டிக்க. பட் இந்த டீம் ஜாலியான டீம். அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நாள் கூட ஒரு ஆர்டிஸ்டோ இல்லை ஒரு நம்ம டெக்னீஷியன்ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு அந்த என்வரன்மெண்ட் வந்ததே இல்லை. ஸோ படம் வந்து ரொம்ப கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷன்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸு, அப்புறம் திருவிழா சீன்ஸு, அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ஸ், ரோட்ஸு. பட் நாங்கள் கொஞ்சம் இந்த ஃபன் அட்மாஸ்பியர் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் அந்த ப்ரெஷர் வந்து லிட்டரலாக ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். ஸோ அந்த ஆஃபீஸ்லேயே பயங்கர எங்கள் ரூம்லேருந்து எப்போ பார்த்தாலும் சிரிப்பு சத்தம் தான் வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் வந்து சொன்னார், ப்ரொடியூசர் கேட்டாரே, ஏப்பா நீங்க செஞ்ச படம் எடுத்துவீங்கல்ல, ஒரே சிரிப்பா இருக்கு. ஆமாம்மா, என்ன எந்த நேரமும் சிரிச்சுட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு காமெடி ஒன்றும் இல்லையே. ஜோக் அடிக்கிறதுங்கிறது எம் சர்டிஃபிகேட் UA அது மாதிரி மொக்க சர்டிஃபிகேட், SM செம்ம மொக்க.
இன்னும் எங்க ஷோக்கு எம் கொடுக்கலாமா SM கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எஸ்லயே தள்ளாடிட்டு இருக்கீங்க. குக்கு படத்தோட டைரக்டர் அண்ட் கேமராமேன் ராஜ்முருகன் சார் அண்ட் PK வர்மா சார். இப்போ வந்து இந்த சாங்க்கெல்லாம் வந்து மான்டாஜ் ஷாட்ஸ் அப்படின்லாம் எடுப்பாங்களே, இந்த படத்தோட கொரியோகிராஃபி ஷெரீஃப் மாஸ்டர் தான் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டோம். ஆமா, ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு இந்த படத்துல. ஒரு பாட்டு தான் டான்ஸ் பாட்டு, ஆடக்கூடிய ஒரு பாட்டு. ஓகே, சர்க்கஸ் பெண்களை திட்டுற மாதிரி பாட்டுலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்துலயே நீங்க சொல்லியிருக்கீங்க ட்ரெய்லர் பார்த்தப்போ. ஆமா, அது ஒரே ஒரு பாட்டு, மத்த பாட்டு எல்லாமே மாண்டேஜ் பாட்டு. அதெல்லாம் நானே பண்ணிட்டேன். ஓகே, ஒரு 40 கிலோமீட்டர் நடக்க விட்டு மாண்டேஜ் பாட்டு அதான் நடக்கும். போய் காய்கறி வாங்குவாங்க, பழ வகை வாங்குவாங்க. இந்த படத்துல நீங்க மாண்டேஜ் பாட்டு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஆடியோ ரிலீஸ்ல 2 சாங் இது பண்ணோம், ஸ்கிரீன் பண்ணோம். எல்லாருமே இது பண்ணாங்க. பட் அதை சொல்ற திரும்ப வந்து நம்ம படம் இதை பத்தி நம்மளே சொல்லக்கூடாது. பட் ஆனா மாண்டேஜ் நீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பாட்டுக்கு வெளில இருந்துச்சு வந்துட்டு திருப்பி உள்ள போனீங்கன்னா கதை உங்களுக்கு புரியாது. ஓகே, அப்ப தம் அடிக்க முடியாது. தம் அடிக்க முடியாது, தம் அடிக்க முடியாதுன்னு கிடையாது, தம் அடிக்க கூடாது. சோ நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும்ன்ற மாதிரி இருந்தது. சார் நான் என்ன சொல்ல வரேன், ஸோ பாட்டு எல்லாமே அவங்க லைஃப்பை போர்ட்ரேட் பண்ணுற ஒரு இது மாண்டேஜ் எல்லாமே. இந்த நடக்கிறதோ அல்லது நடக்கிறது மீன்ஸ் என்ன சொல்ல வர்றது, ஒரு வீணா ஒரு ஃப்ரேம் இருக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே அந்த கதைக்கான கனெக்டிவிட்டி. செதுக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது, செதுக்கிறீங்கன்னு சொல்லி கேவலப்படுத்தக்கூடாது. ஐ மீன் அப்படி பண்ணணும்னு ஒரு விஷயத்துல பண்ணிருப்போம். ஒரு சாங் கல்யாணமான ஒரு சாங், அது வந்து அதுவும் லைவான டான்ஸ் தான். அதாவது சினிமாவுக்கான இது இல்லை, லைவான டான்ஸு. அது ஷெரீஃப் மாஸ்டர் பண்ணிருக்காங்க. ஆமா, ஆல்மோஸ்ட் இன்னொரு ஷெரீஃப் மாஸ்டர் பத்தி சொல்லணும். ரொம்ப சாங்ஸ் பத்தி பேசுறப்போ ஏற்கனவே மியூசிக் வந்து செம ஹிட் ஆயிட்டு இருக்கு. சார்ட் பஸ்டர்ஸ், ரேடியோல கேட்டா கூட அந்த பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. எப்படி சந்தோஷ் நாராயண் நேச்சுரல் சாய்ஸ். சந்தோஷ் நாராயணன் அதான் டீம் அமையும்னு சொல்லுவாங்களே, நாங்க அடிக்கடி சொல்லிக்கோம், நல்லவங்களுக்கு அமைஞ்சி சொல்லுவோம். அது குக்கு டீமோட பஞ்ச் டைலாக், நல்லவங்களுக்கு அமையும். எங்க நீங்க ஒருத்தர் சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க, கையை கட்டிட்டு இப்படி நல்லவங்களுக்கு அமைஞ்சி. ஒருத்தர் பாத்து நல்லவங்களுக்கா, நல்லவங்களுக்கு அமைஞ்சி, அப்படி திரும்ப அப்படியே நல்லவங்களுக்கு அமைஞ்சி. நீங்க நல்லா சொன்னா நல்லவங்களுக்கு அமைஞ்சி. ஸோ சந்தோஷ் நாராயணன் அதே மாதிரி எங்க டீம், நான் கேமராமேன் மாதிரி கரெக்டா எங்களுக்கு வந்து அமைஞ்சாரு. வருவாரு. மிட் நைட் 3 மணிக்கு போவோம். 3 மணிக்கு கீழே மணப்பாக்கத்துல முகலிவாக்கத்துல நின்று பேசிட்டு இருப்போம், தம் டீ குடிப்போம். அவரும் பயங்கரமா சிரிப்பாரு. அவரு பயங்கரம் பயங்கரம் சிரிக்கிறது தான் போட்டி. கேமராமேன், மியூசிக் டைரக்டர் படம் எடுக்கிறது கிடையாது. சர்டிபிகேட் வாங்குறதுல எடுத்து சிரிக்கிறது பயங்கரம். அட் லாஸ்ட் ஒர்க் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும், அதான் ஃபீல். அவருடைய ஒர்க் அதே மாதிரி. இந்த படம் ஃபுல்லா லைவ் பண்ணியிருக்காரு. கிராமி அவார்ட்ஸ் வாங்கினவங்க எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ள. ஃபுல்லா லைவ் இந்த படத்தோட எல்லாமே. RRO பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே. யுகபாரதி என்ன லிரிக் எல்லாம் அவர் தான். எனக்கு ஆல்மோஸ்ட் அவர் வந்து பிரதர் மாதிரி. அவருடைய மேன்ஷன் நாட்கள்ல இருந்து நீங்க வந்து அவரோட தொடர்பு இருக்கு. ஆமா, ஸோ அவருடைய லிரிக், ஸோ இப்படி வந்து எல்லாமே கரெக்டா நல்லவங்களுக்கு அமைஞ்சி. இந்த படத்துல நீங்க வந்து கான்ஷியஸா அவாய்ட் பண்ண விஷயங்கள் என்னது குக்குல? ஃபர்ஸ்ட் திங்க் வந்து கான்ஷியஸா அவாய்ட் பண்ணது வந்து ஒரு ப்ராப்பர் சினிமா மோடுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. சினிமா மோடுன்னு சொல்றது நான் தப்பா சொல்லல, ஒரு ஃபார்முலாவா இருக்கும் இல்லையா. ஒரு 40 பேர் அடிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடுறது, சென்டிமெண்ட் எடுத்தது, அதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம ரியலா லைஃப்ல எப்படி ஒரு இதோட இருக்கமோ, ஒரு என்னவா இருக்கமோ. எனக்கு பர்சனலா வந்து எப்பவுமே இந்த சோ கால்டு லைஃப் மேல எப்பவுமே இது கிடையாது, ஆர்வம் கிடையாது. இந்த ஒரு நான் என்ன சொல்லணும், ஒரு வசதி அப்படி ஒரு மெட்டீரியலான ஒரு லைஃபுக்குள்ள அந்த சாமியாரோட பொசிஷன் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ. ஆமா, அது வந்து ஆசிரமத்துல ஜாயின் ஒரு சிஷியனை தேவைப்படுது. வடிவேல் குரூப் மாதிரி பேசிக்கிறீங்க ரெண்டு பேரும். ஐ மீன் எனக்குன்னு இல்லை, பொதுவாகவே கிரியேட்டர்ஸ் அப்படித்தான் சும்மா சொல்றாங்க எல்லாருமே. ஸோ அப்படியான ஒரு இப்போ நம்மளுடைய படைப்பும் அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் எங்கேயாவது கரெக்ட் ஆகிடுவீங்க. அப்படி நீங்கள் எங்கே எப்படி இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல கரெக்ட் ஆவீங்க. நம்ம அப்படி கரெக்ட் ஆகாமல் இருக்கணும்னு தான் ஃபஸ்ட்டு திங்க் யோசிச்சேன். ஏன்னா யாராவது ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளை இது பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு திங்கு. ஓகே, அது என் சைடு, கேமராமேன் சைடு, எல்லா இடத்துலையுமே அது ஒன்று கரெக்டாக
கரெக்டாக ஃபார்ம் ஆகி இந்த படம் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஓடுதோ ஓடலையோ இது எனக்கு விமர்சனங்கள் அதை பற்றியெல்லாம் இல்லை ட்ரூத்தாக இருக்கும். ஓகே, நேர்மையாக இருக்கும். இது அதுதான் நான் சொல்லுவேன். நல்லா உங்களுக்கு அமையும் சார். சேர்த்து வேண்டியதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பஞ்ச் டயலாக் கத்து கொடுத்த டைரக்டர் ராஜ்மோகன் சார் அண்ட் கேமராமேன் PK வர்மன் சார். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படம் வந்து குக்கு உங்க டெஃபினட்டா வந்து உங்களை ஒரு ஃபில்ம் மேக்கரா நல்ல ஒரு எஸ்டாப்லிஷ் பண்ணும். அப்படி உங்களுக்கு நல்லா வந்து அமையும் ஆமா சார். அப்படிங்கிறது புதுயுகம் சார்பா நாங்க உங்களை வாழ்த்திக்கிறோம். ரொம்ப நன்றி சார். அப்படியே நம்ம நிகழ்ச்சி முடியும் கை கட்டி ஒரு தடவை சொல்லிடலாமா 4 பேரும்? கம் ஆன் கேமரா பார்த்து 3 ஸ்டார்ட். நல்லா அமையும். Thank you sir.